இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏனென்றால் அதற்கு உயிர் இருக்கிறது. அது ஒரு மனிதனோடு பேசும். இப்போ நீங்கள் ஏன் தினந்தோறும் வாக் வித் ஜீசஸில் இந்த வசனத்தை கவனிக்கிறீங்க? அந்த வசனம் உங்கள்கிட்ட பேசுதில்ல, ஆறுதல் கொடுக்குது, தைரியப்படுத்துது, சுகம் கொடுக்குது, அது பாவத்தை கண்டித்து உணர்த்துது, பரிசுத்தப்படுத்துது. ஆமாம், என்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல. காரணம், இந்த வார்த்தைக்கு உயிர் உண்டு. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நம்ம அச்சடிக்கப்பட்டு வேத புஸ்தகமாக கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விதவிதமான வேத புஸ்தகத்தை பார்க்கிறோம். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ் மக்களுடைய பழக்கம் ஏடுகளிலே எழுதுவது, மண்ணிலே எழுதி நம்ம பழகுவது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட எனக்கு ஆனாவுன்னா மண்ணில் தான் எழுதி சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஏடுகளிலே எழுதி கொடுத்தாங்க. நான் ரொம்ப பத்திரமா ஏட்டெல்லாம் வைத்திருந்தேன். அந்த மாதிரி ஒரு காலத்தில் எல்லா மக்களுக்கும் இந்த வேத வசனம் போய் கிடைக்க வேண்டும் என்று மிஷனரி ஸ்டீகன் பால்க் அவர்கள் தியாகத்தோட இந்த வேத புஸ்தக தமிழிலே மொழிபெயர்த்து முதலாய் அவங்க தான் தமிழில் மொழிபெயர்த்து முதல் அச்சேந்திரம் கொண்டு வந்து முதல் ஒரு புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணி ஒரு அச்சடிக்கப்பட்ட புஸ்தகமே முதல் இந்தியாவில் வேத புஸ்தகம்தான். அதற்கு காரணம் இந்த தேவ மனிதர். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? 300 வருஷத்துக்கு முன்னால் அந்த தேவ மனிதர் வந்து நமக்கு செய்த அந்த பணியை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது இல்லை? அவங்க செய்கிற காரியத்தில் நினைக்கும் போது நம்ம என்ன ஊழி செய்கிறோன்னு என்னை குறித்து எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. அவங்க அவ்வளோ தியாகத்தோடு ஊழி செய்திருக்கிறாங்க. காரணம், இந்த வேத வசனம், இந்த தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசுகிறது. தினமும் இதை வாசிங்க. நான் சொல்கிற ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்துட்டு போய்விடாதபடி தினமும் அதிகாலை எழும்பி வசனத்தை வாசிங்க, செபிங்க. வசனம் உங்களோடு பேசும், உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சரியா? ஆண்டவரே, எங்கள் கையில் இந்த அருமையான வேத புஸ்தகம் கிடைக்க வேண்டும் என்று இவ்வளவாய் பிரயாசப்பட்ட தெய்வ மனிதர் ஸ்டீகன் பால்க் அவர்களுக்காக மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்களுடைய இந்திய மக்களை நேசித்து தமிழ் மக்கள் மீதுள்ள அன்பினால் முதலாவது பிரிண்டிங் பிரஷை கொண்டு வரவும், முதல் புஸ்தகமாக உம்முடைய வசனத்தை அச்சடித்து கொடுக்கவும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேத வசனங்கள் எங்களோடு பேசவும், எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தவும் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.